Dear students, in the video third chapter content that is a scoping variables. Scoping na enna paakaporom, and then the LGB rule na enna we are going to see, and then we are going to understand about the module and in implementation of the access control in programming language. So scope na it refers a visibility. நம்ம வந்து யூசுவலாக ப்ரோக்ராம்ஸில் வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமில் எந்த பார்ட்டில் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இட் ரெஃபர்ஸ் த ஸ்கோப் ஆர் த விசிபிலிட்டி. தட் இஸ் விச் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் சி ஆர் யூஸ் இட். எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நம்ம அந்த வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அண்ட் தென் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் it's nothing but your scope or the visibility. So in the scope of the variables நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி we have to understand about the concept of the variables and then what it actually meant for. So variables na already நம்மளுக்கு என்னன்னு தெரியும். It is nothing but the memory space which is allotted for the storing your values. Yeah. ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஹோல்ட் யுவர் அட்ரஸ், மெமரி அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் அசைன் பண்ணுற வேல்யூஸ், வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும் அதில். ஸோ இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணுறது வந்து நீங்கள் என்னென்னு கால் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. That is this binding, that is எதை நம்ம பைண்ட் பண்ணுறோம், that is we are binding the variables and then the values இல்லையா. ஸோ அதை வந்து we are calling it as a mapping. ஸோ that is ஈக்குவல் சைன் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து மேப்பிங் சொல்கிறோம். ஸோ இந்த மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், சேம் வேல்யூவை அசைன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு a = 5 and b = 5 and c = 5ன்னு சொல்லி நம்ம 3 வேரியபிள்ஸ்க்கு சேம் இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி அசைன் பண்ணுறது வந்து we are calling it as a mapping. So that is a binding of the variable name with an object is called as a mapping. And then இந்த mapping வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கண்டெய்னர் ஃபார் மேப்பிங் த நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எப்படின்னா கண்டெய்னர்னு கால் பண்ணுறாங்க. தட் இஸ் நம்ம மேப்பிங்னா என்னது, தட் இஸ் அ வேல்யூவை அசைன் பண்ணுறோம் இல்லையா வேரியபிள்ஸ்க்கு, அதை தான் வந்து மேப்பிங். அந்த மேப்பிங் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து we are going to call it as a namespace. That is it's nothing but the address and the value. மெமரியில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா it is nothing but your address and then the value. So each and every memory cell இருக்கு இல்லையா, அந்த மெமரி செல்லில் தான் நம்ம வேரியபிள் நேம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறோம். அந்த மெமரி செல் வந்து இட் ஹேவிங் த டூ பார்ட். ஒன் பார்ட் இஸ் அன் அட்ரஸ் அண்ட் தென் அனதர் பார்ட் இஸ் அன் வேல்யூ. ஸோ அந்த அட்ரஸ் அண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த மேப்பிங் வந்து we are going to call it as a namespace. It is a space in your memory. Actually it is a space in your memory or the container to hold the values. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், a = 5ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் the b = aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a = 5னா what is an a = 5, that is nothing but the you are assigning the value of the 5 to a and then the same way you are assigning the a to b. So both the a and b now it refers the 5. ஸோ இப்போ இதில் கோடிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, a5 b = a = 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இட் வில் சேஞ்சஸ் த a வேல்யூ இன்ட்டு 3 ஆஃப்டர் அசைனிங் த a இன்ட்டு b. ஸோ இப்போ b வந்து 5ன்னு இருக்கும், a வந்து 3ன்னு இருக்கும். ஸோ எப்படி மேப்பிங் பாருங்கள், இந்த மேப்பிங் தான் இட் இஸ் கால்ட் as a நேம் ஸ்பேஸ். இது வந்து கண்டெய்னர். தட் இஸ் யூ ஆர் ரெஃபரிங் த we are assigning the value of the 3 to a and then 5 to b. It is called as a namespace. And the scope of a variable is that is a part of the code where it is visible. எங்கெல்லாம் விசிபிளாக இருக்கோ அந்த கோடுக்கு, அந்த ப்ரோக்ராமிங் கோடுக்குள்ளே எங்கே விசிபிளாக இருக்கோ தட் இஸ் கால்ட் as a scope. ஸோ இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறேன். தட் இஸ் இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவன் எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவனுடைய கிளாஸ் ரூம் ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் காமன் பிளேசஸ், ப்ளே கிரவுண்டு, ப்ரேயர் ஹால் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்படி அவங்க ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே தட் இஸ் he is having the scope to access that particular places. ஸோ அந்த இடத்துல அவன் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவன் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அவன் கிளாஸ் ரூம் ஆக்சஸ் பண்ணலாம், அண்ட் இந்த காமன் பிளேசஸை ஆக்சஸ் பண்ணலாம். நாட் அதர் கிளாஸஸ், he is not belongs to that particular class இல்லையா. ஸோ அப்போ அவன் என்ன கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியுமோ தட் இஸ் called as a scope. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அதுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, a = 7 அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ a belongs to the function display of. ஸோ a வந்து நம்ம அவுட் சைடில் டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷனில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ த நேம் a is not defined அப்படின்னு சொல்லி எரர் வரும் எப்போ அவுட் சைடில் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா. ஸோ த டியூரேஷன் ஃபார் விச் a variable is alive is called its lifetime. நம்ம அந்த எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் வரைக்கும் தான் நம்ம ஏவை நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம். சரியா. நெக்ஸ்ட் வந்து LEGB ரூல். LEGB ரூல் வந்து இட் இஸ் நத்திங் பட் இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் நம்ம வேரியபிள்ஸ் எப்படி எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இந்த ரூல். சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் கோடிங்கில் x = அவுட்டர் வேரியபிள், அண்ட் தென் டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே x = இன்னர் எக்ஸ் வேரியபிள், அண்ட் தென் பிரிண்ட் எக்ஸ் டிஸ்பிளே ஆஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கோடிங்கில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் எக்ஸ் அப்படிங்கிற 4th லைனுக்கு அப்புறமா ஆக்சுவலாக 5th லைனில் இன்னொரு பிரிண்ட் எக்ஸ் வந்திருக்கணும். அது வந்து இண்டென்ட் பண்ணாமல் அதே சேம் லைனில் இருந்திருக்கணும் டு டிஸ்பிளே த அவுட்டர் வேரியபிள். இந்த பிரிண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னர் வேரியபிள் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். சரியா. இன்னர் எக்ஸ் வேரியபிள் தான் பிரிண்ட் ஆகும், அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் பிரிண்ட் ஆகாது ஆக்சுவலாக இந்த அவுட்புட்டில். இது கோடிங் அப்போ எப்படி இருந்திருக்கணும், இந்த ரெண்டுமே இது மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னா கோடிங் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா 5th லைனில் எகெயின் ஒரு பிரிண்ட் எக்ஸும் அண்ட் தென் 6th லைனில் டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் the 5 and 6 will display like this, outer x variable and inner x variable கொடுக்கும். இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து தட் இஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறோம். ஓகே. அண்ட் தென் it decide about the order in which the scopes are and then scopes are available and then where we can use it. ஸோ அந்த என்னென்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன ஹைராக்கியில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் LEGB ரூல் வந்து டிசைட் பண்ணுது. L is a local and then E is enclosed and G is a global and B is a built-in. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள் இன்னரில் இருக்குது, அண்ட் தென் த நெக்ஸ்ட் லெவல் இஸ் என்க்ளோஸ்ட், அண்ட் தென் அதுக்கடுத்த லெவலில் குளோபல், அதுக்கப்புறமா தான் பில்டின் ஃபங்க்ஷன். பில்டின் ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் யூஸ் இட் எனிவேர் எல்ஸ். சரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எங்கே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். குளோபல் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே, என்க்ளோஸ்டுங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, லோக்கல் அப்படிங்கிறது அந்த பிளாக்குள்ளே. ஸோ த டைப் ஆஃப் த வேரியபிள் ஸ்கோப்பில் வந்து we are having the 4 different scope, that is a local, enclosed and then the global, built-in.